गजाननं भूतगणाधिसेवितं कपित्थजम्बू फलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्। ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास நாள்தோறும் உனை நான் பாட வேண்டும் நான் பாடவும் தன் அருளாசி வேண்டும் ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு மலை கரசே ஏழு மலை கரசே ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே மலர்மேவிடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே மலர்மேவிடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே அழகான மலைவாசனே ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச செந்தாமரை கண் கொண்டார் என்றும் சிங்காரமாய் நீ நின்றார் செந்தாமரை கண் கொண்டார் என்றும் சிங்காரமாய் நீ நின்றார் நினைத்தாலுமே துதித்தாலுமே எந்நாளுமே துணையாகுமே நினைத்தாலுமே துதித்தாலுமே எந்நாளுமே துணையாகுமே உன் பாத கமலங்கள் ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச நாள்தோறும் உனையே நான் பாட வேண்டும் நான் பாடவும் தன் அருளாசி வேண்டும் ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு மலை கரசே ஏழு மலை கரசே ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச
ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச. வணக்கம். திங்கட்கிழமை மார்ச் மாதம் 23ஆம் தேதி, ஜெயவர்ஷம் பங்குனி மாதம் 9ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் பரணி. காலை 8:20 வரை அஸ்வினி நட்சத்திரம் இருக்கிறது. அதன் பிறகு நாள் முழுவதும் பரணி நட்சத்திரம். திதி வளர்பிறை சதுர்த்தி. காலை 9:40க்கு சதுர்த்தி திதி ஆரம்பம். அதிகாலையிலே வளர்பிறை திருதியை இருக்கிறது. காலை 9:40 முதல் வளர்பிறை சதுர்த்தி. யோகம் சித்த யோகம். கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம். நாள் முழுவதும் கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று சுப முகூர்த்த நாள். அதிகாலை முகூர்த்தம் 6 மணியிலிருந்து 7:15. மீன லக்னம், முகூர்த்த லக்னம். இன்று சதுர்த்தி விரதம். வளர்பிறை தோறும் சதுர்த்தியிலே விநாயகப் பெருமானின் அருளை பெறுவதற்காக விரதம் இருப்பது வழக்கம். வளர்பிறை சதுர்த்தி, தேய்பிறை சதுர்த்தி ஆகிய இரண்டிலுமே விரதம் இருந்து விநாயகரை வழிபடுவது வழக்கம். இன்றைய தினம் வளர்பிறை சதுர்த்தி விரதம் இருக்கும் நாள். இன்று சதுர்த்தி விரதம், நாளை தினம் கார்த்திகை விரதம். ராகு காலம் 7:30 மணி முதல் 9 மணி வரை, யமகண்டம் 10:30 மணி முதல் 12 மணி வரை, குளிகை நேரம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. நல்ல நேரம் என்னும் சுபஹோரைகள் பகல் 12 மணி முதல் 2 மணி வரை, 3 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம். மேஷத்தில் செவ்வாய், சுக்கிரன், சந்திரன். கடகத்தில் குரு, கன்னியில் ராகு, விருச்சிகத்தில் சனி, மீனத்தில் சூரியன், புதன், கேது. மேஷ ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசி அதிபதி செவ்வாய் வலுவாக ராசியிலே ஆட்சி பலம் பெற்றிருக்கின்ற அற்புதமான ஒரு நேரம். ராசியை சந்திரன் கடந்து கொண்டிருக்கிறது. சுக்கிரனும் ராசியை கடந்து கொண்டிருக்கிறது. திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படுகின்ற வாய்ப்பு மிகச் சிறப்பாக காணப்படுகிறது. அனைத்து விதமான தொழில்களில் உள்ளவர்களுக்கும் தொழில் வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கும். தொழில் முன்னேற்றம் அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. பொருளாதார நிலையிலே நல்ல ஒரு திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும். மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும். 3க்கும் 6க்கும் அதிபதியான புதன் 12ஆம் இடத்திலே மறைவு பெற்று இருக்கின்ற காரணத்தினால் இந்த ராசி மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும். அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக, மகிழ்ச்சியான நாளாக இந்நாள் விளங்கும். ரிஷப ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசி அதிபதி ராசிக்கு 12ஆம் இடமாகிய மேஷத்திலே செவ்வாய் சந்திரனோடு இணைந்திருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு கிரக அமைப்பு. 11ஆம் இடமாகிய லாபஸ்தானத்திலே சூரியன் புதன் கேது சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. மிகச் சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கும் ஒரு நல்ல நேரம். இன்றைய நாள் அற்புதமான நன்மைகளெல்லாம் நடைபெறும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுகின்ற வாய்ப்பு இன்றைய தினம் மிகவும் பிரகாசமாக காணப்படுகிறது. திருமண முயற்சியிலே ஈடுபட்டிருந்தால் இப்பொழுது அது வெற்றிகரமாக நடந்து முடியும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும். பொருளாதார நிலையிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். உடல் ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். ஒரு சிலருக்கு கண் தொடர்பான ஒரு சிறிய உறுத்தல் கண்ணிலே ஏற்படலாம். ஒரு சிறிய உபாதை ஏற்பட்டு ஒரு சிறிய சிகிச்சை மூலமாக அது உடனடியாக நிவர்த்தி செய்யப்படும். ஆரோக்கியத்திலும் முன்னேற்றம் ஏற்படும். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். மிதுன ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். 11ஆம் இடமாகிய லாபஸ்தானத்திலே செவ்வாய் சுக்கிரன் சந்திரன், 10ஆம் இடத்திலே சூரியன் புதன் கேது. இவ்வாறு கிரகங்களும் உங்களுக்கு நன்மை செய்து கொண்டிருப்பது மட்டுமல்லாமல் 2ஆம் இடத்தில் இருக்கும் குருவும் 6ஆம் இடத்தில் இருக்கும் சனியும் நன்மை செய்கின்றன. ஆகவே பெரும்பாலான கிரகங்கள் நல்ல நிலையிலே இருக்கின்ற காரணத்தினால் மிகப்பெரிய நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு மிகச்சிறந்த நாளாக இந்நாள் விளங்கும். தொழிலிலே அமோக வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள்.
நீங்கள் எந்த தொழிலில் இருந்தாலும் அதிலே ஒரு உயர்வு ஏற்படும், அதிலே ஒரு ஸ்திரத்தன்மை ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தொழிலில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி, பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்றவை கிடைக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக நடைபெறும். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தனஸ்தானம் வலுப்பெற்றிருக்கிறது. தனஸ்தானாதிபதி லாபஸ்தானத்திலே இருக்கிறது. ஆகவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நாளாக இந்நாள் விளங்கும். கடக ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசி அதிபதி சந்திரன் ராசிக்கு 10ஆம் இடத்திலே செவ்வாய் சுக்கிரனோடு இணைந்திருப்பதால் உங்களது தொழில் மிகச்சிறப்பாக வளர்ச்சி அடையும். குறிப்பாக கலைத்துறையிலே உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். புதிய வாய்ப்புகளெல்லாம் தேடி வரும். உங்களது கலைத்திறமைகள் அனைத்தும் வெளிப்படுகின்ற ஒரு நல்ல நேரம். குடத்தில் இட்ட விளக்கு போல் இருந்தவர்களெல்லாம் இப்பொழுது குன்றின் மேல் இட்ட விளக்காக பிரகாசிக்க ஆரம்பித்து விடுவார்கள். கலைத்துறை, மருத்துவத்துறை, ஆடை அணிகலன்கள், அழகுத்துறை, உணவுத்துறை போன்றவற்றிலே தொழில் புரிபவர்களுக்கெல்லாம் அதிக அளவிலான தொழில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் விளங்கும். அதிக நன்மைகள் நடைபெறும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் உள்ளது. சிம்ம ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 9ஆம் இடத்திலே செவ்வாய் சுக்கிரன் சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டிருப்பது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு யோகத்தை அளிக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பாகும். 9க்கும் 10க்கும் அதிபதியான கிரகங்கள் 9ஆம் இடத்திலே ஒன்றாக இணைப்பு பெற்றிருக்கின்றன சந்திரனோடு. ஆகவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நாள். தொழிலில் இருந்த தடைகள் அனைத்தும் நீங்கும். ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் அனைத்தும் விலகும். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தடைப்பட்டிருந்த வருமானம் எல்லாம் இப்பொழுது வந்துவிடும். பொருளாதார ரீதியாக, தொழில் ரீதியாக மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். கன்னி ராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாள் என்பதால் புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். உங்களது கடமைகளை மட்டும் செய்து வரவும். இன்றைய தினம் சதுர்த்தி, வளர்பிறை சதுர்த்தி. ஆகவே விநாயகப் பெருமானை வழிபடுங்கள். விநாயகர் வழிபாடு செய்வதன் மூலமாக சந்திராஷ்டமத்தினால் உங்களுக்கு எந்த தீமையும் ஏற்படாமல் இருக்கும். மனதிலே தெளிவு பிறக்க வேண்டுமானால் விநாயகர் வழிபாடு அதிகமாக செய்ய வேண்டும். இன்றைய நாளிலே நீங்கள் பெரும்பகுதியை இறை வழிபாட்டிற்கு செலவிடுங்கள். பணம் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களை சற்று தவிர்த்து விடுவது நல்லது. ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய நாள். துலா ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக வழங்குகிறது. ராசி அதிபதி சுக்கிரன் செவ்வாயோடும் சந்திரனோடும் இணைந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு கிரக நிலவரம். மருத்துவத்துறையிலே உள்ளவர்களுக்கு அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள். மருத்துவர்கள், மருந்து விற்பனை செய்பவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் அதிக நன்மைகள் நடைபெறும். இது ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஆரோக்கியத்தில் நல்ல வளர்ச்சி ஏற்படும். ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகளெல்லாம் நீங்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். குடும்பத்தில் சுப விசேஷங்கள் நிகழ்த்துவது பற்றி பேச்சுவார்த்தைகளெல்லாம் வெற்றிகரமாக நடந்து முடியும். மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் மிகச்சிறப்பாக இருக்கும். அதிக நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். விருச்சிக ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 6ஆம் இடத்திலே ராசி அதிபதி செவ்வாய், ராசிக்கு 6ஆம் இடத்திலே பாக்யாதிபதி சந்திரன், 12-7 சுக்கிரனாகிய கிரகங்கள் ஒன்றாக இணைந்திருக்கின்றன. அதிக நன்மைகள் நடைபெறும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். சுறுசுறுப்பாக இயங்குவீர்கள். திட்டமிட்டபடி உங்களது பணிகளை வெற்றிகரமாக நிறைவேற்றுவீர்கள். குடும்பத்தில் உள்ள அனைவரின் அன்பும் பாசமும் உங்களுக்கு கிடைக்கும். புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். நட்பு வட்டம் விரிவடையும். பொது வாழ்க்கையிலே ஈடுபட்டுள்ளவர்களுக்கு பெயர், புகழ், செல்வாக்கு அதிகமாக கிடைக்கும். இது ஒரு மகிழ்ச்சியான நல்ல நாள்.
தனுசு ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. 5ஆம் இடத்திலே பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருக்கின்ற காரணத்தினால் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த பதவி உயர்வு இப்பொழுது கிடைக்கும். அசையா சொத்துக்கள் தொடர்பான சர்ச்சைகள் ஏதேனும் நீண்ட நாட்களாக இருந்தால் அவையெல்லாம் இப்பொழுது முடிவுக்கு வரும். பொருளாதார நிலையிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும். பகைமை உணர்வு மாறி நட்புணர்வு மலரும். நன்மைகள் நடைபெறும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். மகர ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் நல்ல நாள். மருத்துவத்துறையிலே உள்ளவர்கள், கலைத்துறையிலே உள்ளவர்களுக்கெல்லாம் அதிக அளவிலான நன்மைகள் நடைபெறக்கூடிய வாய்ப்பு இந்நாளிலே இருக்கிறது. உற்றார் உறவினர் நண்பர்கள் சந்திப்பு நிகழும். அவர்களுடன் மகிழ்ச்சியாக பொழுதை கழிப்பீர்கள். குடும்பத்தில் உள்ள கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் மறைந்து அனைவரோடும் நல்லிணக்கம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். மிகச் சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் உள்ளது. கும்பராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடன் ஏதேனும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருந்தால், மனக்கசப்பு ஏற்பட்டிருந்தால் அவையெல்லாம் இப்பொழுது சரியாகி அவர்களோடு நல்லுறவு மீண்டும் மலர்கின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. வழக்குகளிலே வெற்றி கிடைக்கும். அசையா சொத்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். அதிக நன்மைகள் நடைபெறும் ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. திருமண வயதிலே உள்ளவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். மீன ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசியில் சூரியன், புதன், கேது குரு பார்வை பெற்றுக் கொண்டிருக்கிறது. ராசிக்கு 2ஆம் இடத்திலே செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று 5 சந்திரனும் இணைந்து சுக்கிரனும் அங்கே இணைந்திருக்கிறது. பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சர்ச்சைக்குரிய விஷயங்களை கூட நீங்கள் வெகு சாமர்த்தியமாக பேசி வெற்றிகரமாக உங்களுக்கு சாதகமாக முடித்து விடுவீர்கள். உங்கள் பேச்சு திறமையினால் எந்த ஒரு பிரச்சனையும் நீங்கள் தைரியமாக எதிர்கொண்டு பேசியே பிரச்சனையை தீர்த்து விடுவீர்கள். நாவன்மை அதிகரிக்கும். செல்வாக்கு அதிகரிக்கும். மிகச் சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். குடும்பத்தாருடன் மகிழ்ச்சியாக சுப நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்ளும் வாய்ப்பு இந்நாளிலே உண்டு. ஒரு சிலர் ஆலய பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதற்காக வெளியூர் செல்வார்கள். ஆலய தரிசனம் செய்தல், புனித தீர்த்தங்களிலே நீராடுதல், குலதெய்வ வழிபாடு செய்தல், நேர்த்திக் கடன்களை நிறைவேற்றுதல் போன்றவற்றையெல்லாம் செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இன்றைய தினம் உருவாகும். அதிக நன்மைகள் நடைபெறும் ஒரு நல்ல நாளாக, மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் விளங்கும். நாளைய விசேஷங்கள். நாளைய தினம் கார்த்திகை விரதம். மாதம் கிருத்திகைக்கு விரதம் இருப்பவர்கள் நாளைய தினம் அந்த விரதத்தை மேற்கொள்ள வேண்டும். நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை கிருத்திகை விரதம் சேர்ந்து வருகிறது. முருகன் வழிபாட்டுக்குரிய நாள் நாளைய தினம். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம். ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலமா ஓம்காரம் பகுதியில சந்திக்கிறதுல சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி அடையவும், பிரச்சனைகள் தீரவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம், அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். வணக்கம் சுவாமிஜி. நாராயண. சுவாமிஜி, இன்றைய தினம் எப்படி இருக்கு? என்னென்ன ஆன்மீக குறிப்புகள் இருக்கு? என்னென்ன பூஜைகள் நம்ம வீட்டுல செய்யலாம் சுவாமிஜி? ஸ்ரௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஏன சூத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகணசே நமக. ஓம் கம் கணபதியே நமக. யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜம் அகல்மஷம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி ஸ்வாகாசோதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக. விகணச மகா குருவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன்
திங்கட்கிழமையான இன்று பல நல்ல ஆன்மீக விஷயங்களை பற்றி நம்ம பார்க்கலாம். பொதுவாக இந்த ஜபம் அப்படின்ற வார்த்தை சொல்லும் பொழுது நாம் தெய்வீக அருளை பெறவும் மனம் உறுதியாக இருக்கவும் நம்ம இந்த ஜபத்தை பண்ணுறோம். மனனம் செய்யக்கூடியவனை காப்பாற்றக்கூடியது மந்திரம். இப்போ இந்த ஜபங்களை பற்றி சொல்லும் பொழுது உத்தமம், மத்தியமம், அதமம் 3 விதமாக சொல்லியிருக்கான். அதாவது நம்ம மற்றவங்க காது படும்படி காதில் விழும்படி ஒரு மந்திரத்தை உறக்க சொல்கிறது அதமம், சுமார், ரொம்ப சுமார்னு சொல்லுவாள். அடுத்து மத்தியமம்ன்றது உதடு அசைகிற மாதிரி, மற்றவங்க பார்த்தா நம்ம உதடு அசைகிறது தெரியும், அது மத்தியமம், பரவாயில்லை. உத்தமம்ன்றது மானசீகமாக இதயத்துக்குள்ளேயே சதா நம்ம ஜபிக்கிறது உத்தமம். இது உத்தமம், மத்தியமம், அதமத்தில் கூடுமானவரை உத்தம ஜபம் பண்ணுறது நல்லது. சில பேர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் ஒரு 1008 ஜபம் பண்ண போகிறேன்னு தீர்மானம் பண்ணிப்பா. பூஜை ரூமில் ஒரு 300 பண்ணிட்டோம், எழுந்து சாப்பிடும்போது ஒரு 100, நடந்துகிட்டே இருக்கும்போது ஒரு 100, அப்புறம் 2 வீலர் ஓட்டின்னு போகும்போது ஒரு 300 பண்ணிட்டோம். அந்த 1008 ஆயிடுத்துருவோம். சில பேர் இந்த மிஷினை கையில் வச்சுன்னு அது பார்த்தீங்கன்னா இப்போ தான் மிஷின் வந்துட்டு 1 2 3 4ன்னு அழுத்திட்டே இருப்பா, அப்புறம் 1008 ஆயிடுத்தான்னு கணக்கு பார்த்துப்பா. ஆனால் மந்திரங்களை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்ஸ்டால்மெண்ட்டு தவணைகள் எல்லாம் ஜபம் பண்ண சொல்ல, வீட்டில் ஒரு 100, அங்கே ஒரு 200, அங்கே ஒரு 300 அப்படிலாம் பண்ண சொல்ல. அதை விட நீங்கள் 108 பண்ணால் கூட போகிறோம். நீங்கள் பூஜை அறையில் உட்கார்ந்துட்டே நீங்கள் பண்ணிங்கன்னா கூட போகிறோம். ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதுல தான் ரகசியங்களே இருக்குது. ஒரு கோயிலில் தாயார் சன்னதியில் ஒரு ஆந்திராவிலேருந்து வந்த தெலுங்கு ஒரு அர்ச்சகர் அர்ச்சனை பண்ணார். இந்த அம்மாவுக்கும் லக்ஷ்மி அஷ்டோத்திரம் தெரியும். அவர் என்ன பண்ணார், சகசநாமத்திலேருந்து ஒரு 108 நாமாவளி எடுத்து பண்ணிட்டார். உடனே அந்த அம்மா நான் சொன்னேன், அவர் லக்ஷ்மி அஷ்டோத்திரமே பண்ணலை, அவர் எதையோ ஒரு 1008 நாமாவளியிலேருந்து பண்ணது இவருக்கு தெரியல, வேறு எதுவும் சொன்னார், 108 பண்ணவே இல்லை அப்படின்னு. அவர் சொன்ன அந்த லக்ஷ்மியை பற்றிய நாமாவளிலாம் ரொம்ப சிறப்பான விஷயங்கள். இப்போ பிரகிருத்திய நமகா, விகிருத்திய நமகா, வித்யாய நமகானா எல்லாரும் இவாளுக்கு 108 தெரியும். அவர் ரொம்ப அற்புதமாக 108 சொன்னார். இதில் என்ன விஷயம்னா, நம்ம தாயாரை துதிக்கிறோம் 108 நாமாவளியால். ஆனால் அது இப்படி தான் இருக்கணும்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அவர் சொன்ன விஷயம் ரொம்ப பெரிய விஷயம், நிறைய படித்தவர். ஆனால் அவர் அவ்வளோ படித்தவர், நல்ல சங்கல்பம் பண்ணார். அந்த 108 நன்னா சொன்னார்ன்றதை இவ புரிஞ்சிக்க முடியல. ஏன்னா பூஜைகள்லையோ ஆகங்கள்லையோ அந்த பண்ணக்கூடிய அர்ச்சகர்கள் எது சிறப்பானதோ அதை தான் தேர்ந்தெடுத்து பண்ணுவான். ஆனால் நமக்கு தெரிஞ்சதை வச்சு மட்டுமே நம்ம பேசக்கூடாது. இப்போ கணபதி ஹோமம்னா நம்ம ஓம் ஸ்ரீம் கிரீம் கிளீம் க்ளம் கம் கணபதியை வரதான் நம்ம சொல்லுவோம். ஆனால் அவர் ஜெயாதி ஹோமம் பண்ணுறான்னு சித்தன் ஜஸ்வா சித்தி ஜஸ்வான் பண்ணால் நமக்கு தெரியாது, ஏதோ தெரியாத பண்ணுறான்னு நினைப்போம். ஆனால் ஒரு ஹோமத்தை எப்படி ஆரம்பிக்கணும், எப்படி முடிக்கணும்ன்றது அர்ச்சகர்களுக்கோ குருக்களுக்கோ தெரியும். அதனால் நம்ம அறிவை வைத்து எடை போடக்கூடாதுன்றது சொல்ல வந்தோம். அதனால் இந்த மந்திரத்தை பொறுத்த வரைக்கும் நாம் இப்படிலாம் குழப்பம் இல்லாமல் ஒரு 28 ஊர் ஜபம் பண்ணுங்க போகிறோம், 108 பண்ணுங்க. ஏன் சொல்கிறோன்னா, மந்திரங்களை உட்கார்ந்து சொல்கிறது தான் விசேஷம். காயத்ரி மந்திரத்தை கூட எப்போ உட்கார்ந்து சொல்லணும், எப்போ நின்றுட்டு செய்யணும்லாம் சாஸ்திரம் சொல்கிறது. அதனால் மந்திரங்களை பூஜைகளில் உட்கார்ந்து சொல்லலாம், கோயிலில் சொல்லலாம், இல்லை நம்ம எங்கேயாவது ஒரு இடமாக ஏகாந்தமாக சொல்லலாம். ஆனால் நடந்துட்டே சொல்லக்கூடிய மந்திரம்னா ராமா ராமான்னு சொல்லலாம், நமசிவாய மந்திரம் சொல்லலாம். ஆனால் பூஜையில் உட்கார்ந்து சொல்ல வேண்டிய மந்திரங்களை உட்கார்ந்து சொல்லணும். அதுலேயும் இந்த 2 வீலர் ஓட்டும்போது கட்டாயம் சொல்லக்கூடாதுன்னு. ஏன்னா எல்லாரும் பண்ணுறது 2 வீலர் ஓட்டும்போது கோயில் இருந்தால் அதை நமஸ்காரம் பண்ணுறது, காலில் செருப்பு போட்டிருக்கோன்னு மறந்துடுவா. 2 வீலரில் போயிட்டு நமஸ்காரம் பண்ணுறீங்க, காலில் செருப்பு போட்டிருக்கீங்கல்ல அதை மறந்துடுவா. அப்புறம் போயிட்டே இருக்கும்போது பின்னால் வண்டி வந்துகிட்டே இருக்கும். நம்ம ராமாராமான்னு சொன்னால் பின்னால் இருக்கவளுக்கு தெரியும், முன்னால் போகிற வண்டி தெரியணும் இல்லையா. எதை செய்தாலும் நம்ம எதை செய்கிறோமோ அதில் மனம் நின்றால் நமக்கு கர்ம பலன் முழுமையாக கிடைக்கும். அதனால் ஆன்மீகம்ன்ற பேரில் நம்ம இஷ்டத்துக்கு செய்யக்கூடாது. சந்தேகம் வரும்போது குருவை கேட்கலாம். அந்த குருவாகப்பட்டவர் அர்ச்சகராகவோ குருக்களாவோ விஷயம் தெரிஞ்சவராகவும் இருக்கலாம், வேதம் படித்தவராக இருக்கலாம், உங்களுக்கு நல்ல வழிகாட்டுவார். அதனால் சந்தேகம் வந்தால் மற்றவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கங்க, அதுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பேசலாம். ரொம்ப நன்றி சுவாமிஜி. நிகழ்ச்சியோட தொடக்கத்துல ஒரு நல்ல ஒரு தகவல் நீங்க சொன்னீங்க. தொடர்ந்து முதல் இணைப்பாளர் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம்மா. வணக்கம் சார், உங்களுடைய பேர் சொல்லுங்க. வணக்கம் மேடம். நான் என் பேர் மதியழகன், திருவண்ணாமலை மாவட்டம் வேட்டாவளம் பேரூராட்சி மேடம். சொல்லுங்க சார், நீங்க யாருக்காக சுவாமிஜி கிட்ட பேசணும்? எங்க மனைவிக்கு என் பசங்களுக்கு. அவங்களுடைய பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்க சார். என் மனைவி பெயர் சாந்தி, 3/4/75. அவங்க MA கிரேடு முடிச்சிருக்காங்க மேடம். இது தற்காலிகமா இப்ப ரேஷன் கடையில சேல்ஸ்மேனா பண்ணிக்கிறாங்க. குடும்ப பசங்க 2 பசங்க, ஒருத்தன் BDS கல் டாக்டர் படிக்கிறான், ஒருத்தன் BS நர்சிங் படிக்கிறான்.
ரொம்ப வறட்சியான சூழ்நிலை அப்படி போயிருக்குது. வருது போகுது ரொம்ப கஷ்டங்கள் ஏற்படுது. அதுதான் சரி சாமி குருஜி இது கேட்டு என்ன சொல்லலாம். சரிங்க சார், கவலைப்படாதீங்க. இதுக்கு என்ன தீர்வு, என்ன எளிய பரிகாரம் இருக்கு அப்படின்றத நம்ம சுவாமிஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சரிங்கம்மா. சுவாமிஜி நீங்க தான் வணக்கம்ஜி. நமஸ்தே. நீங்க தான் வீட்டுக்கு பெரியவரா? ஆமா, நானும் குடும்ப தலைவர் சாமிஜி. சரி, நீங்க இப்ப கூட்டு குடும்பமா இருக்கீங்களா? இல்ல, நாங்க தனியா இருக்கோம். அப்பா அம்மா தனி, நாங்க தனியா இருக்கோம். உங்களோட குலதெய்வம்? தீபாஞ்சால். சரி, நீங்க குலதெய்வத்தை குடும்பத்தோட வழிபாடு பண்ணிட்டு வரீங்களா? அது குடும்பத்தோட வழிபாடு வருவோம். இப்போ உங்களுக்கு பொருளாதார செழிப்பு இருக்கவும், நினைத்த இந்த காரியங்கள்லாம் நல்லபடியாக முடியவும் சில விஷயங்கள் சொல்கிறோம். நீங்கள் அது கடைப்பிடிங்க போகிறோம். சப்தரிஷி வாக்கியப்படி உங்களுக்கு ஒரு முன்னேற்றமான பாதை கட்டாயம் தெரியறதில்ல, ஒன்றும் சந்தேகமே வேண்டாம். அந்நிய மொழி பேசக்கூடியவர்கள், நட்பு வட்டாரங்கள் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தில் கை கொடுப்பா. குடும்ப செழிப்புக்காக இப்போ சொல்கிற பரிகாரத்தை மட்டும் நீங்கள் பண்ணிவிடுவாங்க. அட்சய திருதியை, அதாவது சித்திரை மாதம் நீங்கள் கேலண்டரில் போட்டிருப்பா. உங்களுக்கு தான் இப்போ எல்லா இதுலேயும் விளம்பரமும் வருதே. நீங்கள் அட்சய திருதியை அன்னைக்கு ஏதாவது விஷ்ணு ஆலயத்துக்கு போய், பெருமாள் கோயிலுக்கு போய் துளசி மாலை பெருமாளுக்கு சாத்தி சாலக்கிராம தானம் பண்ணுங்கள். அட்சய திருதி அன்னைக்கு ஏதாவது ஒரு பெருமாள் கோயிலுக்கு போய், பெருமாள் கோயில்னால் விஷ்ணு பரமாக இருக்கக்கூடிய எந்த கோயிலாக இருக்கலாம், சின்ன கோயிலாக இருக்கலாம், பெரிய கோயிலாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். எப்பயுமே ஆலய வழிபாட்டில் வந்து நம்ம சின்ன கோயில் பெரிய கோயில்னு எப்பயுமே பிரிக்க வேண்டாம். உங்களுக்கு மனதுக்கு பரிபூர்ண திருப்தி இருக்கக்கூடிய எல்லாமே பெரிய கோயில்கள் தான். அதனால் ஏதாவது ஒரு ஆலயத்துக்கு போய், ஏன் இதை சொல்கிறேன்னா, சில பேர் பார்த்தா புகழ்பெற்ற கோயிலுக்கு போவா, ஒரு 10,000 பேர் இருப்பா, நம்ம கொடுக்குற துளசி மாலையை கூட சமர்ப்பிக்கலையே பெருமாளுக்குன்னு நினைக்கிறவாலும் உண்டு. வழிபாடு அன்றைக்கி முழுமையாக பண்ண முடியலன்னு நினைக்கிறவாலும் உண்டு. அந்த மாதிரி இருந்தால் சின்ன கோயிலுக்கு போங்க. வைகுண்ட ஏகாதசினா நம்ம புகழ்பெற்ற கோயிலுக்கு மட்டும்தான் போனோம் இல்லை, சின்ன கோயிலுக்கு போனாலும் சுவாமி அன்றைக்கி அனுகிரகம் பண்ணுவார். உங்களுக்கு அவரோட நினைப்பு வேணும், பக்தி வேணும், அவ்வளோதான். அதனால் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போய் அட்சய திருதி அன்னைக்கு துளசி மாலை வாங்கி சாத்தி சாலக்கிராமம் தானம் பண்ணுங்கள். இந்த சாலக்கிராமன்றது சாதாரணமாக 100 ரூபாயிலேருந்து 400, 500 ரூபா வரைக்கும் தான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. இந்த சாலக்கிராமத்தை வாங்கி அன்றைக்கி தானம் பண்ணுங்கள். அட்சய திருதி அன்றைக்கி பண்ணும்போது அன்றைக்கி கிழமையோ நட்சத்திரமோ ராகுகால யமகண்டங்கள்லாம் பார்த்துட்ருக்க வேண்டாம். ஏன்னா நீங்கள் கோயிலுக்குள்ளே போகிறீங்கன்னா போனதுக்கப்புறம் சுவாமி கிட்ட போச்சா ராகுகாலம் வந்து என்ன பண்ணுவீங்க, அதெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டாம். அதனால் அட்சய திருதினா அன்றைக்கி அட்சய திருதி தான், வேறு எதையும் நீங்கள் சிந்திக்க வேண்டாம். இதை மாத்திரம் செய்யுங்க. அதுக்கப்புறம் வருடத்துக்கு ஒரு முறை நீங்கள் ஏதாவது ஒரு விஷ்ணு ஆலயங்கள், அப்போ புகழ்பெற்ற ஒரு ஆலயத்துக்கு வருஷத்துக்கு ஒரு முறை. இதில் புகழ்பெற்றது நாங்கள் உங்களுக்கு சொல்கிறது, ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ண கோயிலாவோ, அதாவது 108 திவ்ய தேசம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த 108 திவ்ய தேசத்தில் 108ன்னு சொல்லும் போது உங்களுக்கு திருப்பாற்கடல் வைகுண்டம் கிடையாது. அந்த புகழ்பெற்ற அந்த ஆழ்வார்களால் மங்களாசாசனம் பண்ணப்பட்ட ஆலயத்திற்கோ, அல்லது உங்களுக்கு அபிமான ஸ்தலங்களுக்கோ, இல்லை தேவர்களால் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட கோயில்களுக்கோ வருஷத்துக்கு ஒரு முறை போய் அந்த பெருமாளை நமஸ்காரம் பண்ணி துளசியால் அர்ச்சனை பண்ணோன்னு மட்டும் வச்சுக்கோங்க போகிறோம். கட்டாயம் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல செழிப்பும் நிம்மதியும் கிடைக்கும். வேறு பரிகாரம் வேண்டாம், நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி சுவாமிஜி. சாந்தி, உங்களுக்காக வந்து நல்ல ஒரு தீர்வு நீங்கள் சொன்னீங்க. தொடர்ந்து அடுத்த இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். உங்களோட பேர் சொல்லுங்க சார். நாகப்பன் மேடம், பொள்ளாச்சியிலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்க சார், நீங்கள் யாருக்காக சுவாமிஜி கிட்ட பேசணும்? எனக்காக தான் கேட்கணும், பிஸ்னஸ்க்காக கேட்கணும். சரிங்க சார், உங்களுடைய பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்க சார். பிறந்த தேதி 20/5/1977, மிருகசீட நட்சத்திரம், ரிஷப ராசி. என்ன சந்தேகம் குறித்து உங்களுக்காக நீங்க சுவாமிஜி கிட்ட பேசணும் தெரிஞ்சுக்கலாமா சார்? மேடம், மெடிக்கல் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணிருக்கு. பிசினஸ் எப்படி இருக்குங்கிறத சாமி கிட்ட கேட்கணும். சரிங்க சார், இதுக்கான பரிகாரம் என்ன இருக்கு அப்படின்றத சப்தரிஷி வாக்கியம் மூலம் என்னுடைய சுவாமிங்களா? ஓகே ஓகே சுவாமிஜி சொல்லுங்க. நீங்க மருந்து வாங்கி மொத்தமா வியாபாரம் பண்றீங்களா? ஆமாம் ஆமாம் சாமிஜி. மொத்தமா வாங்கி சில்லறையா கொடுக்குறீங்க, மருந்து கடைக்கு கொடுக்குறீங்க? ஆமாம் சாமிஜி. இப்போ நீங்க எடுத்த காரியம் சிறப்பா இருக்கும்னு தான் வந்திருக்கு. சப்தரிஷி வாக்கியப்படி நீங்க எடுத்த இந்த காரியம் ஒரு சிறப்பான நல்ல முறையில் நீங்கள் எதிர்பார்த்த அளவு வெற்றியை தரும் தான் வந்திருக்கு. ஆனால் பொதுவாகவே ஒரு விஷயம் என்னென்னா, கடன் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம சமூகத்தில் அதை ஒரு பெரிய ஒரு பலகீனமாக பார்க்கக்கூடியவர்கள் வந்து அதிகம். இப்போ உங்கள் மனத்தில் இருக்கிற ஒரு சஞ்சலத்துக்கு அதுவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா நீங்கள் எனக்கு ஒரு 5 லட்சம் ரூபா கடன் இருக்குன்னு சொன்னீங்கன்னா உடனே எல்லாரும் பயத்தோடு பார்ப்பான். இதே நீங்கள் வெளிநாடுகளில் பார்த்தா கிரெடிட் கார்டில் தான் வாழ்க்கையே போயிட்டுருக்கோம். அவள் அதை பற்றி கவலைப்பட மாட்டான். ஏன்னா நல்ல முயற்சிக்கு அடுத்து வரக்கூடிய லாபத்தை தெளிவாக தெரிஞ்சுட்டு வாழ்க்கையை நடத்துகிறான். ஆனால் நம்ம இதை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய லாபம் நிச்சயம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் நம்ம வாழதான் நினைக்கிறோம். நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
உங்களோட பிரச்சனைகளை எங்களால் புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா நீங்கள் மருந்து கம்பெனிக்கு மொத்தமாக 15 லட்சம் 20 லட்சம் பணத்தை கட்டிடுறீங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு கொடுத்த மருந்துகளுக்கு பணம் வரக்கூடிய காலம்ன்றது 40 நாள் ஆகும். உங்களுக்கு கிடைக்கிற லாபம் 4 பங்கு 4 ரூபாய் இருக்கும் 100க்கு. அதில் நீங்கள் 1 ரூபா 2 ரூபா வட்டிக்கே போயிடும், மற்ற நிர்வாக செலவு போயிடும். அந்த ஒரு பயம் உங்களுக்கு இருந்துட்டுருக்கும். ஆனால் ஒரு தொழில் செய்யும்பொழுது பயம் கட்டாயம் இருக்கலாம், அது ஒன்றும் தவறில்லை. அந்த பயம்ன்றது எச்சரிக்கையாக இருக்கணும். வண்டியில் போகிறீங்கன்னா இந்த வண்டி எங்கேயா இடிச்சிடுமான்னு பயப்படக்கூடாது, ஆனால் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது தான். அதனால் எச்சரிக்கையாக இருக்கிற வரைக்கும் விபத்து நடக்காது. அது மாதிரி உங்கள் தொழிலில் லேசான பயம் இருக்கலாம், பயபக்தின்னு சொல்கிறாலே அது மாதிரி பயம் லேசாக இருக்கலாம். ஆனால் அந்த பயத்தை பற்றி பயப்படாதீங்க. பயம் உங்களை ஒன்றும் பண்ணாது, இந்த கடன் உங்களை எதுவும் பெருசாக பண்ணாது. உங்களோட கடுமையான முயற்சிக்கு நல்ல பலன் நிச்சயம் கிடைக்கும். ஆனால் இப்போ சொல்ல போகிற பரிகாரத்தை நீங்கள் கட்டாயம் நீங்கள் செய்யுங்க, வேறு ஒன்றும் வேண்டாம். நீங்கள் வீட்டில் ஒரு தன்வந்திரி பகவானோட படம் வச்சு அந்த தன்வந்திரி பகவானுக்கு ஒரு புதன்கிழமையும் உங்களால் முடிஞ்ச அல்லது அர்ச்சனை பண்ண முடியல அப்படின்னா ஜபம் மட்டுமாவது, தன்வந்திரி ஜபம் மட்டுமாவது பண்ணுங்க. தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. ஸ்ரீரங்கம், காஞ்சிபுரம் போன்ற இடங்களுக்கு போகும்போது, திவ்ய தேசங்களுக்கு போகும்பொழுது அங்கே இருக்கிற தன்வந்திரி பகவானுக்கு அபிஷேகத்துக்கு திருமஞ்சனத்துக்கு வாசனை பொடி வாங்கி கொடுங்க. 2 கிலோ 5 கிலோ இந்த அபிஷேக பொடி அப்படின்னு கிடைக்கும். இந்த அபிஷேக பொடின்றது 16 விதமான பொருளால் 64 விதமான பொருளால் ரொம்ப விதவிதமாக தயாரிப்பாள். அந்த அபிஷேக வாசனை பொடியை வாங்கி கொடுத்தீங்கன்னா அபிஷேகத்துக்கு பயன்படுத்துவா. உங்கள் வாழ்க்கை மனமுள்ளதாக இருக்கும். இதை தவிர பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோயிலுக்கு, அம்மன் கோயிலுக்கோ சாம்பிராணி தூபம் வாங்கி கொடுங்க. கட்டாயம் உங்களோட வாழ்க்கை வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். இந்த மருந்து கம்பெனி பேர் சொல்லக்கூடிய அளவு வரும். உங்களோட நேமும் மற்றவர்களால், உங்களோட பேரும் மற்றவங்களால் பார்க்கப்படும். அதேமாதிரி நீங்கள் நிர்வாகம் பண்ணுறீங்க இல்லையா, அந்த அலுவலகத்துலேயும் தன்வந்திரி பகவானோட படம் வச்சுருங்க. கட்டாயம் உங்களோட தொழில் சிறப்பாக வரும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். வணக்கம். வணக்கம் சார், உங்களோட பேர் சொல்லுங்க. என் பேர் பாலகிருஷ்ணனுங்க. எங்க இருந்து சார் பேசுறீங்க? சென்னை பெரவலூர்ல இருந்து பேசுறேன். பெரம்பூர்ல இருந்து. சொல்லுங்க சார், நீங்க யாருக்காக சுவாமிஜி கிட்ட பேசுறீங்க? என்னுடைய ஒய்ஃபுக்காக கேக்குறேன் நானு. அவங்க பேரு ஞானமல்லி. பிறந்த தேதி 31/7/1948 சனிக்கிழமை இரவு 2:36. ரிஷபராசி, கன்னியா லக்னம், ரோகிணி நட்சத்திரம். சொல்லுங்க சார், என்ன சந்தேகம் குறித்து உங்களுடைய மனைவிக்காக நீங்க சுவாமிஜி கிட்ட பேசணும்? 2010 கேன்சர் கியூர் பண்ணி இது வரைக்கும் நல்லபடியா தான் இருந்தாங்க. போன கிருத்திகையில போன மாசம் அந்த கிருத்திகை அன்னைக்கு அவங்களுக்கு ஹெவி பிரஷர் மயக்கமா எழுந்து நடமாட முடியாத நிலைமையில இருந்தாங்க. அது இப்ப கொஞ்சம் படிப்படியா குறைஞ்சு இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. பட் இருந்தாலும் ஒரு நாள் இருக்கிறது ஒரு நாள் இல்ல, ஒரு நாள் இருக்கிறது ஒரு நாள் இல்ல. அவங்களுக்கு இப்ப நேரம் எப்படி இருக்கு, அவங்களுக்கு உடம்பு கியூர் ஆகுறதுக்கு என்ன பண்ணணும்னு வேற ஒண்ணும் இல்ல. கண்டிப்பா சார், கவலைப்படாதீங்க. இதுக்கு என்ன எளிய பரிகாரம் இருக்கு அப்படின்றத சப்தரிஷி வாக்கியம் மூலம் நம்மளுடைய சுவாமிஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா சுவாமிஜி? சொல்லுங்க. உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? 2 பொண்ணு 2 பையன் சார். சரி, பையன் என்ன பண்றாரு? பையன் ஒருத்தன் எலக்ட்ரிக்கல் இன்டீரியர் பண்ணிட்டு இருக்கான், எலக்ட்ரிக் இன்டீரியர்ல எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இன்னொருத்தன் பிளம்பிங், எலக்ட்ரிக்கல், ஏசி மெக்கானிக். 2 பொண்ணும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் சார். சரி, இப்போ உங்க மனைவியோட ஆரோக்கியத்தை இப்ப மறுபடியும் அந்த கேன்சரோட தாக்கம் எதுவும் இல்ல இல்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், அதெல்லாம் இல்ல. கேன்சர் கியூர் பண்ணிட்டோம். அந்த மாதிரி டயபெட்டிக் பேஷண்ட் டெய்லி ரெகுலரா மாத்திரை மருந்து எல்லாம் எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். நீங்க என்ன உதயம் போன கிருத்திகை அன்னைக்கு ரொம்ப படுத்துட்டாங்க. நீங்க என்ன உதயம் பண்றீங்க? நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன் சார். பிஹெச்எல் இருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டேன். சரி, இப்ப சொல்ல போற பரிகாரத்தை மட்டும் நீங்க பண்ணுங்க. இப்ப சப்தரிஷி வாக்கியப்படி அவங்களுக்கு மருத்துவ செலவுகள் கொஞ்சம் இருந்துகிட்டே இருக்கக்கூடிய காலகட்டம் தான். ஆனால் இப்போ சொல்கிற பரிகாரங்களை நீங்கள் செய்கிறதுனால மொத்தமே குறையலாம். இல்லைன்னா இப்போ மாதம் 10,000 ரூபாய் செலவானால் 1000 ரூபாய் செலவில் நிற்கலாம். அதாவது 10ல் 1 பங்கு மட்டும் செலவில் நிற்கலாம். இப்போ நீங்கள் முதல்ல பண்ண வேண்டியது தெய்வீகமான பரிகாரம், இன்னொன்று தான பரிகாரம். தெய்வீகமான பரிகாரம் அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுது நீங்கள் திருக்கடையூர் போய் அபிராமியை தரிசனம் பண்ணுங்கள். திருக்கடையூர் போய் அங்கே அபிராமியும் சிவபெருமானையும் தரிசனம் பண்ணுங்க. 1 அது எப்போ செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் மனைவியோட பிறந்த நாள் அன்றைக்கும், அதாவது உங்கள் மனைவி எந்த மாதம், தமிழ் மாதம் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாங்களோ அன்றைக்கும், அப்படி முடியலன்னா நீங்கள் உங்களோட பிறந்த நாள் அன்றைக்கும், நீங்கள் எந்த தமிழ் மாதம் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்களோ அன்றைக்கி. பிரயாணம் புறப்படும் பொழுது இருக்கணுன்ற அவசியம் இல்லை. அங்கே சுவாமியை தரிசிக்கும் பொழுது, அம்பாளை தரிசிக்கும் போதும் அந்த நட்சத்திரம் இருக்கணுன்றது அவசியம். 1 இதை பண்ணுங்க. இன்னொன்று, ஏதாவது ஒரு
கேன்சர் பேஷண்ட் எல்லாம் பராமரிக்கக்கூடிய எத்தனையோ இல்லங்கள் இருக்குது. அதாவது இந்த கேன்சர் வந்தவால பராமரிக்கக்கூடிய இல்லங்கள், இலவசமாக பண்ணக்கூடிய இல்லங்கள் இருக்குது. அந்த மாதிரி ஏதாவது ஒரு இல்லத்துக்கு ஒரு நாள் சாப்பாட்டு செலவை உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் தானமாக கொடுங்க. அந்த மாதிரி வசதி இல்லாத இந்த கேன்சர் பேஷண்ட்டெல்லாம் பராமரிக்கிறா பார்த்தீங்களா, அந்த இடத்துல அந்த கேன்சர் பேஷண்ட்டுக்கு உரிய மருந்தையோ ஒரு நாள் மருந்தையோ அல்லது ஒருவேளை சாப்பாட்டையோ அங்கே இருக்கக்கூடிய கேன்சர் பேஷண்ட்டோட ஒருவேளை சாப்பாட்டையோ நீங்கள் பொறுப்பேற்று செய்யுங்க. இதுவும் முடியல அப்படின்னால் உங்களுக்கு பாம்பு புத்துலையோ எறும்பு புத்துலையோ நீங்கள் முடிஞ்ச அளவு நாட்டு சக்கரை 5 கைப்பிடியோ இல்லை 20 கைப்பிடியோ கணக்கு வச்சுக்கோங்க. அதை நீங்கள் போடுங்க. மாதத்தில் ஒரு வாட்டி போட்டுட்டு வாங்க. கட்டாயம் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி சுவாமிஜி, நல்ல ஒரு தீர்வு சொன்னீங்க நீங்க பாலகிருஷ்ணன் அவங்களுக்காக. தொடர்ந்து அடுத்த நேயர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், உங்களுடைய பேர் சொல்லுங்க. என் பேர் வைத்திலிங்கம். எங்க இருந்து பேசுறீங்க சார்? நீங்க பாண்டிச்சேரியில இருந்து பேசுறேங்க. சொல்லுங்க சார், நீங்க யாருக்காக சுவாமிஜி கிட்ட பேசணும்? நான் எனக்கோசம் பேசுறேன் மேடம். உங்களுடைய பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்க சார். என் கேட்ட நட்சத்திரம் விருச்சிக ராசி, கடக லக்னம், 26/10/1968. சொல்லுங்க சார், என்ன சந்தேகம் குறித்து உங்களுக்காக நீங்க சுவாமிஜி கிட்ட பேசணும்? வேலை வாய்ப்புக்கோசம் நான் 1 வருஷமா முதல் ஃபாரின்ல இருந்தேன். இப்ப 1 வருஷமா ட்ரை பண்றேன். எங்க போனாலும் அது செட் ஆக மாட்டேங்குது. கவலைப்படாதீங்க சார், இதுக்கு என்ன தீர்வு இருக்கு அப்படிங்கறத சப்தரிஷி வாக்கியம் மூலம் நம்மளுடைய சுவாமிஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சரி சுவாமிஜி. நீங்க எந்த வெளிநாட்டுல இருந்தீங்க? நான் துபாயில இருந்தேன். சரி, என்ன பதவியில இருந்தீங்க? சைட் இன்ஜினியரா இருந்தேன். சரி, இப்போ உங்களுக்கு எந்த காரணம், இப்போ என்ன காரணத்தால வந்தீங்க அங்கேருந்து? அங்கிருந்து ப்ராஜெக்ட் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு வந்தேன். மறுபடியும் வேற கம்பெனி ட்ரை பண்ண 1 வருஷமா ட்ரை பண்றேன். ஆனா கிடைக்கல. ஒரு கம்பெனி கிடைச்சது, போனேன், விசிட் விசால போனேன். ஆனா அங்க ஒரு டார்ச்சரா இருந்தது, அதெல்லாம் வந்துட்டேன் மறுபடியும். சரி, இப்போ உங்களுக்கு 2 விதமான பரிகாரம் சொல்றோம். உங்களுக்கு அந்த 2 விதமான பரிகாரத்துல நல்ல பலன் கட்டாயம் கிடைக்கும். நீங்க இது தாமசமா சொல்றோம்னு நினைக்க வேண்டாம். ஏதாவது நீண்ட காலம் அது பிடிக்கிறது நினைக்க வேண்டாம். இப்போ ஆனி மாசம், ஏன்னா ஆனி மாதம் சொன்ன உடனே இன்னும் 3-4 மாதம் தள்ளி போகிறது நினைக்க வேண்டாம். ஆனி மாதம் உங்களுக்கு பெருமாள் கோயிலில் தாயார் கோயில் சன்னதியில் திருமஞ்சனம் நடக்கும் பொழுது 16 விதமான திரவியங்கள் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க. இப்போ திரும்ப திரும்ப சில விஷயங்களில் பார்த்தீங்கன்னா பால் வாங்கி கொடுங்க, 16 அபிஷேக பொருள் வாங்கி கொடுக்கணும். ஏன்னா கோயில்களில் பொதுவாக இதான் திட்டம்னு வச்சுருப்பா. அபிஷேகத்துக்கு பணம் கட்டினீங்கன்னா, ஏன்னா நீங்கள் 300 ரூபா கட்டுவீங்க, அந்த 300 ரூபாக்குள்ள திட்டத்தில் தான் பண்ணுவா. அதே நேரத்தில் பணத்தை கட்டினதுக்கப்புறம் இந்த பொருளை நிறைய வாங்கி கொடுத்தீங்கன்னா சேர்த்துப்பா. அதாவது 16 திரவியம்னு ஒன்று எது எதுன்னு சந்தேகம் வரும். கோயிலில் இருக்கிற கேட்டால் அவள் சொல்லுவா, பால், தயிர், இளநீர், பன்னீர், சந்தனம், பாசன திரவியம், தேன், நல்லெண்ணெய், மஞ்சப்பொடி, இப்படி சொல்லிட்டே போகலாம். அவளை கேட்டு அந்த லிஸ்ட்டை வாங்கிட்டு அந்த 16 திரவியங்களை ஆனி மாதம் தாயார் சன்னதியில் அபிஷேகம் பண்ணும்போது இந்த பொருளை வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணி பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய தாயார் சன்னதியில் இந்த 16 பொருளை வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ண சொல்லி நமஸ்காரம் பண்ணுங்க. 1 அன்றைக்கி அந்த தாயார் பேரில் குங்கும அர்ச்சனை பண்ணி அந்த கோயிலில் அர்ச்சகருக்கு என்ன சம்பாவனை தட்சணை கொடுக்கணுமோ கொடுத்து நமஸ்காரம் பண்ணுங்க. 1 இது நீண்ட நாளாக இருக்குது அப்படின்லாம் நீங்கள் கவலைப்படாமல் இந்த 1 மட்டும் நீங்கள் உறுதியாக செய்யுங்க. இதுக்கு நடுவில் வேணும்னா ஒரு மாதமும் முதல் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பெருமாள் கோயிலில் இருக்க தாயாரை தரிசனம் பண்ணுங்க. இது பக்கத்தில் எந்த கோயிலாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ சித்திரை மாதம் வர முதல் வெள்ளிக்கிழமை, வைகாசி மாதம் வர முதல் வெள்ளிக்கிழமை, இப்படி ஒரு வெள்ளிக்கிழமை தரிசனமும் பண்ணுவாங்க. கட்டாயம் ஏற்கனவே விட்டு விலகி வந்த நிறுவனத்திலேருந்து வரலாம், இல்லை உங்கள் அறிமுகமான ஒரு வழியாக வரலாம். ஆனால் சிறப்பான எதிர்காலம் உங்களுக்கு இருக்குது. கவலையே படாதீங்க, நம்புங்கள், நல்லதே நடக்கும். சுவாமிஜி, இது இந்த ராசி நட்சத்திரக்காரங்களுக்கு மட்டும் உகந்ததா, இல்லை நிறைய பேர் வெளிநாட்டுல வேலை வாய்ப்புக்காக தேடிட்டு இருக்காங்க, அவங்க எல்லாருமே இந்த பரிகாரம் பண்ணலாமா சுவாமிஜி? இவருக்கு சப்தரிஷி வாக்கியப்படி இவருக்கு இந்த மாதிரி ஆனி மாதம் பெருமாள் சன்னதியில் இருக்க தாயாருக்கு திருமஞ்சனம் பண்ணலான்னு வந்திருக்கு. இது எல்லாருக்கானதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் எந்த தர்மங்களும் எல்லாரும் கடைப்பிடிக்கலாம். இதெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே நீங்கள் கடைப்பிடிக்கலாம். இப்போ நிறையா உங்களுக்கு ஆரோக்கியம் தரும் பானங்கள்லாம் இருக்குது, அது யார் வேணா சாப்பிடலாம் இல்லையா? அந்த மாதிரி இது யார் வேணா செய்யலாம். இந்த பரிகாரங்களை அவளுக்கு வேறு பலன் கிடைக்கலாம். இல்லை கல்யாணம் ஆகாதவளுக்கு கல்யாணம் ஆகலாம், அதேமாதிரி புத்திரபாக்கியம் இல்லாதவளுக்கு கூட புத்திரபாக்கியம் கிடைக்கலாம். ஆனால் இந்த பரிகாரம் வெளிநாடு போகிறவங்களுக்கு மட்டும்தான் கிடையாது, இவருக்கு சப்தரிஷி வாக்கியப்படி இந்த பரிகாரம் வந்திருக்கு. ரொம்ப நன்றி சுவாமிஜி. தொடர்ந்து அடுத்த நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம்மா, உங்களுடைய பேர் சொல்லுங்க. என் பேர் தேவிங்க. எங்க இருந்து பேசுறீங்கம்மா நீங்க?
நாங்க கேரளாவில இருந்து பாலக்காடுங்கிற இடத்துல இருந்து பேசுறோம்மா. சொல்லுங்கம்மா, நீங்க யாருக்காக சுவாமிஜி கிட்ட பேசணும்? என் பொண்ணுக்கு வேண்டிட்டு கேட்கணுமா. அவங்களுடைய பேர், பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. பொண்ணோட பேரு பிரேமா. ம் டேட் ஆஃப் பர்த் வந்து 2/6/1983. ம் நட்சத்திரம் அவிட்டா, ராசி கும்பம், லக்னம் மகரம். சொல்லுங்கம்மா, என்ன சந்தேகம் கொடுத்துப்பீங்க சுவாமிஜி கிட்ட பேசணும்? நமஸ்தே குருஜி. சொல்லுங்கம்மா, என்ன கேட்கணும் நீங்க? என் பொண்ணு கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆச்சு சார். 7 வருஷம் ஆச்சு குருஜி. சொல்லுங்க. அது 7 வருஷம் வீட்டுல தான் கொடுத்துருந்தோம். சரி. 7 வருஷம் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. 2 பேரும் சந்தோஷமா தாங்க இருந்தாங்க. சரி. குழந்தைங்க இல்ல. சரி. அது திடீர்னு ஒரு வாட்டி போன வருஷம் அவங்க அம்மா கிட்ட பையன் சண்டை போட்டுட்டு எங்க வீட்டுக்கு வரேன்னு சொல்லி வந்துட்டாங்க இங்க. சரி. வந்துட்டு நான் 2 மாசம் நல்லா இருந்தது பையன். நான் அம்மாவை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போன பையன் இன்னும் வரவே இல்ல. சரி. 2 மாசம் ஆறுதா? 1 வருஷம் 2-3 மாசம் ஆச்சுங்க போய். இப்ப நீங்க போன்ல எல்லாம் தொலைபேசியில தொடர்பு கொண்டீங்களா? முதல்ல ஆரம்பத்துல பேசிட்டு இருந்தது. இப்ப ஒண்ணுமே பேசுறதே இல்ல. நம்ம போன் பண்ணாலும் அட்டன் பண்றது இல்ல. ஏதாவது காரணம் சொன்னாரா அதுக்கு? எதுவுமே காரணமே எங்களுக்கு என்னன்னே தெரிய மாட்டேங்குதுங்க. எங்க பொண்ணு நினைச்சு ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்போ. இப்ப நான் உங்களுக்கு சொல்ற பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. உங்களுக்கு கட்டாயம் வந்து நிதானமா பலன் கிடைச்சாலும் உறுதியா கிடைக்கும். நல்ல பலனாவே கிடைக்கும். நீங்க கவலைப்படாதீங்க. அதாவது ஒரு பௌர்ணமி அன்னைக்கு நீங்க கன்னியாகுமரி போய் அந்த கன்னியாகுமரி அம்மனை ஒரு முறை முதல்ல தரிசனம் பண்ணுங்க. அது சித்திரை மாதம், வைகாசி மாதம், ஆனி மாதம் எப்போ வர பௌர்ணமியாக இருந்தாலும் பரவாயில்ல. பௌர்ணமி அன்னைக்கு கன்னியாகுமரி போய் அந்த அம்மனை வந்து கன்னியாகுமரி அம்மனை தரிசனம் பண்ணுங்க. 1. 2வது, உங்கள் பொண்ணுக்கு எப்போ கல்யாணம் ஆச்சோ அதே மாதம் அதே நட்சத்திரம் அன்னைக்கு அனந்த பத்மநாபர் சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அன்றைக்கி உங்களால் என்ன வழிபாடு பண்ண முடியுமோ யதாசக்தின்னு உங்கள் அந்த வழிபாடை அங்கே பண்ணுங்க. இந்த 2 மாத்திரம் செய்யுங்க. சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். விட்டு கொடுக்கறதுன்றது பெரிய பலம். விட்டு கொடுக்கறது பெரிய பலம். விட்டு கொடுத்தவங்க யாரும் கெட்டு போக மாட்டாங்க. மிகப்பெரிய பலம். எப்பயுமே சாத்வீகமான பூஜைகள் தப்பாமல் பலன் கொடுக்கும். அதனால் கன்னியாகுமரி போய் அம்மனை தரிசனம் பண்ணுங்க. அதேமாதிரி கல்யாணமான அந்த மாதம் அந்த நட்சத்திரத்தில் அனந்த பத்மநாப சுவாமியை தரிசனம் பண்ண சொல்லுங்கள். வேறு பரிகாரம் வேண்டாம். குடும்பம் மறுபடியும் ஒன்றா சேர்றதுக்கு வாய்ப்பு வரும். அங்கேருந்து அழைப்பு வரும்பொழுது உங்கள் பொண்ணை அனுப்பிச்சி வைங்க. ஏன்னா உங்கள் மாப்பிள்ளை உங்கள் இல்லத்துக்கு தான் வரணுன்ற எண்ணத்தை விட்டுட்டோம். அங்கேருந்து அழைப்பு வந்தால் அனுப்பிச்சி வைங்க. மாற்றங்கள் கட்டாயம் உயர்வை தரும். பின்னால் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு வரும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி சுவாமிஜி. எல்லாருக்காகவும் வந்து நல்ல நல்ல தீர்வுகள் நீங்க சொன்னீங்க. எளிய பரிகாரம் நீங்க சொன்னீங்க. ரொம்ப நன்றி சுவாமிஜி. மங்களானி பவந்து. இது போன்று உங்களுடைய பிரச்சனைகள் இருந்து விடுபட்டு மன நிம்மதி அடையவும் சுவாமிஜி கிட்ட பேசவும் OME ஸ்பேஸ் நேம் ஸ்பேஸ் சிட்டி என டைப் செய்து 57575 என்ற எண்ணிற்கு நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னா நாங்க உங்களுக்கு கால் பண்ணுவோம். யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம், அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். மீண்டும் நாளை சந்திக்கலாம். இது ஓம்காரம்.